பணத்தை திரும்ப கொடுக்க முடியலனா கடன் கொடுத்தவன் பொல்லாதவனா எப்படி? ஏய், யாருக்கிட்டடா கடன் கொடுத்த? பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? ஏமா உங்க எதிரிலே இந்த பொம்பளை எப்படி அராஜகம் பண்றதுன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க சார். கடனை சொன்ன தேதியில திரும்ப கொடுக்க முடியாட்டி இந்த வீடை எழுதி தரதா சொல்லி இந்த வீட்டு ஓனர் சந்தானம் அவரு கைப்பட எழுதி கொடுத்த பாண்ட் பேப்பர் என்கிட்ட இருக்கு சார். குடுப்பா. இந்தாங்க, இந்த பாருங்க சார். ஒண்ணு இல்ல சார், அதுல இருக்கிறது சந்தானத்தோட கையெழுத்தா இல்லையான்னு நீங்களே அவங்க கிட்ட கேட்டுக்கங்க. இந்த வருஷம் இந்த மாசம் 10 லட்சம் ரூபாய் பாருங்க குடுக்குறேன்னு சொன்னாரு. இல்ல சார். சார், இது ஃபோர்ஜரி சார். என் அப்பாவோட கையெழுத்து மாதிரியே போட்டுருக்கா சார் இந்த ஆளு. சார், இதுதான் சார் இவங்களோட பிரச்சனையே. சார், இதுதான் சார் போர்ஜரி கும்பலு. இவங்க அப்பா சந்தானத்தை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து நிக்கிறவன் நான். அந்த ஆள் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்காக இறக்கப்பட்டு 2-3 மாசம் பணத்தை பத்தி ஒண்ணுமே கேட்கல சார். அதுதான் சார் பெரிய தப்பு. நான் கொடுத்தது பெரிய அமௌண்ட்ல. எவ்வளவு நாள் தான் சார் கேட்காம இருக்க முடியும்? குடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கும்மலு இப்ப என்னடானா எங்க அப்பா வந்து உங்ககிட்ட எப்ப காசு வாங்கினாருன்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க சார். சார், ஃப்ராடு கும்பல் சார், ஃப்ராடு கும்பல் சார். சார், இந்த ஆள் சொல்றது எல்லாமே போய் சார். இப்படிதான் சார், இப்படிதான். வாங்கின பணத்தை கேட்டா என்ன அசிங்கப்படுத்துறாங்க. பொறுத்து பார்த்துட்டு தான் இந்த பொண்ணோட அப்பா இந்த பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடுத்த மாதிரி இந்த வீட்டை எடுத்துக்கிறதுக்கு முடிவுக்கு வந்தேன். பணத்தையும் கொடுக்க முடியாது, வீட்டையும் கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணா அப்ப என் பணத்துக்கு என்னதான் சார் பதிலு? டேய், வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. நீ பண்ற பாவத்தை எல்லாம் உன் பிள்ளைங்க தலையில தான் அள்ளி வைக்க போறேன். சார், பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? ஏமா என்னமா பேசுறீங்க? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இப்படியே பேசுவாங்க? இப்படிதான் சார், இப்படிதான். நம்பி பணத்தை கொடுத்துட்டு இவங்க கிட்ட சாபம் வாங்கிட்டு தான் நிக்கிறேன். மூஞ்செல்லாம் பாருங்க சார், ஃபுல் நெகட்டிவிட்டி ஃபேஸ் சார். ஐயோ, சார் நீங்களே இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். சார், நம்புற மாதிரியே பொய் சொல்றார் சார் இந்த ஆளு. இதே மாதிரி ஒரு பொய்ய சொல்லிதான் எங்க தோட்டத்தையும் இந்த ஆள் ஏமாத்தி எழுதிக்கிட்டாரு. எங்க அப்பாவும் அதனால தான் சார் இறந்து போனாரு. அந்த கேஸ கூட நீங்க தானே சார் விசாரிச்சீங்க. நீங்க தானே சார் இந்த ஆளு ஜெயில்ல போட்டீங்க. மா, கொஞ்சம் இருமா. எப்பவோ நடந்த கேஸ இப்ப ஞாபகம் இருக்கான்னு கேட்டா நான் எத்தனை கேஸ பாப்பேன்? சார், சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? இத பாருமா, நீங்க 2 பேரும் மாறி மாறி ஆளாளுக்கு சண்டை போட்டு இருக்கீங்க. சார் ஒண்ணு சொல்றாப்ல, நீ ஒண்ணு சொல்ற. இந்த பாரு, பணம் வாங்கி இருந்தா கடனை அடைச்சிட்டு வீட்டை மீட்டுக்குங்க. இல்ல ஒருவேளை அவர் பொய் சொல்றாருன்னு வச்சுக்க, கோர்ட் மூலமா இதை சரி பண்ணிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஆளுக்கு சண்டை போட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் சொல்றேன், இதான் லாஸ்ட் வார்னிங். சத்தம் வந்துச்சு நான் வேற மாதிரி விசாரிப்பேன் சொல்லிட்டேன். உனக்கும் தான் சொல்றேன். இந்தா புரியுது? ஓகே சார். சாரதா, நீ காலையில வந்த, இன்னும் சாப்பிடாம இருக்க. கண்ணெல்லாம் கிறக்கம் தட்டி இருக்கு பாரு.
பாரு, அவனும் அங்க இருந்து நகர மாட்டேன்னு குத்துக்கல் ஆட்டமா உட்கார்ந்துருக்கான். போலீஸும் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெளியிலயே நிக்கிறது? எல்லாரும் வாங்க, சாந்தி வீட்டுக்கு போலாம். சாந்தி பொழுது சாயறதுக்குள்ள வந்துருவேன்னு சொன்னா. வாங்க. இல்லத்த, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கே இந்த ஆளை இந்த இடத்தை விட்டு அனுப்பாம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். குமரா, இந்த நேரத்துல கடையில சாப்பாடு கிடைக்குமாடா? ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு வாடா. எவ்வளவு நேரம் தான் பசிய தாங்கிட்டு இருப்பா. சாரதா சாப்பிட்டோம். எனக்கு ஒண்ணும் வேணாம் அத்தை. தங்கச்சி, தங்கச்சி. என்னம்மா நீ? நம்ம பிரச்சனைக்கு ஏன் உன் வயித்த காய போடணும்? அது வேற, இது வேற. சாப்பிட்டாதான் தெம்பா இருக்க முடியும். டெய்லர, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அலங்காநல்லூர் பரோட்டா கடை இருக்கு, தெரியும்ல? இந்த ஊருக்காரன் உனக்கு தெரியாம இருக்குமா? போ, அங்க நான் சொன்னு போய் பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடு. நல்ல டேஸ்டா காரசாரமா இருக்கும். தின்னுட்டு தேம்பா பஞ்சு பேசிட்டோம். விளங்காதவனை சிரிக்காதடா, சீரழிச்சு போயிடுவேன். சரி 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 அத்தா, கோபப்படாத. வயசான காலத்துல கத்திக்கிட்டு. யோ டெய்லர், என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஓ, போற வழியில சிக்கன் கிரேவியும் சிக்கன் பக்கோடாவும் வாங்கிட்டு வந்துரு. இந்த கிளைமேட்டுக்கு பரோடாக்கு தொட்டுக்க செம்மையா இருக்கும். தங்கச்சி இப்ப வெளியே உட்காந்து நிலா சோறு சாப்பிடட்டும். நிலா பரோட்டா சாப்பிடட்டும். அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போதுல. நீ போயிட்டு வரதுக்குள்ள நிலா வந்துடும். போ. சரி காவேரி, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்கோ. தம்பி இருங்க. சீக்கிரம் வந்துடுறேன் அத்தை. பாத்துக்கோ காவேரி. அம்மா, சொல்லு. அப்படியா? வரேன் 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 வரேன். வைமா வரேன். ஏய் அண்ணா, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் கிளம்புறேன். சரிண்ணா. வீட்டுக்குள்ள விடாதீங்கடா. சரிங்கண்ணா, நாங்க பாத்துக்கிறோண்ணா. குளிர் ஆரம்பிச்சதும் இடத்த அவங்களே காலி பண்ணிடுவோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. நீங்க அசந்தராதீங்க. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரு நிமிஷம் அம்மா, என்ன? இருடி. தங்கச்சி, என்னையா? என்ன தங்கச்சி, இந்த வீட்டை எழுதி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என் புருஷனை தான் கொன்னுட்ட. என் பிள்ளைங்களையாவது நிம்மதியா வாழ விட மாட்டியா?